சற்றுமுன் வெளியான தகவல். ஒன்றல்ல, இரண்டல்ல, மொத்தமாக 18,00,000 அள்ளித்தரும் தமிழக அரசு. அது சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மஞ்சப்பை விருது பெற பள்ளிகள், கல்லூரிகள், வணிக நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும், முதல் பரிசாக 10,00,000, 2ஆம் பரிசாக 5,00,000, 3ஆம் பரிசாக 3,00,000 பரிசு வழங்கப்படும் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதற்காக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பில், மீண்டும் மஞ்சப்பை பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற துறை அமைச்சர் 2022 முதல் 2023 நிதியாண்டிற்கான மஞ்சப்பை விருதுகளை சட்டமன்ற கூட்டத்தில் அறிவித்தார். ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்குகள் மீதான தடையை திறம்பட செயல்படுத்தி, ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் கைப்பைகள் மற்றும் பிற தடை செய்யப்பட்ட ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்குகளுக்கு மாற்றுகளை பயன்படுத்துவதை ஊக்குவித்து, மஞ்சப்பை போன்ற பாரம்பரிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுகளின் பயன்பாட்டை மீண்டும் உயிர்ப்பித்து, தங்கள் வளாகத்தை பிளாஸ்டிக் இல்லாததாக மாற்றும் சிறந்த 3 பள்ளிகள், 3 கல்லூரிகள் மற்றும் 3 வணிக நிறுவனங்களுக்கு விருது வழங்கப்படும். முழு வீடியோ லிங்க் கீழ இருக்கு. கிளிக் பண்ணி பாருங்க.